நண்பர்களே வணக்கம். பணம் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அஞ்சு பாயிண்ட் அட்டகாசமான பாயிண்ட். இது அஞ்சுமே நீங்கள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப் வேறு. நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எல்லாமே ப்ரூவன் டெக்னிக். சரியா? இதை பண்ணி பாருங்கள், லைஃப் மாறும். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2 விஷயங்கள் தான். ஒன்று வந்து எண்ணங்கள், இன்னொன்று உணர்வு. கரெக்டாக இல்லை? இந்த 2த்தையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே வர்ற பிரச்சனைகள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை உங்களோட இன்டர்னல் ப்ளஷரால் மாற்ற முடியும். சரியா? இந்த மாதிரி மனநிலை வந்துட்டாலே உங்களுக்கு உங்களோட சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கிறது எல்லாமே சரியாயிடும். சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட நிலைமைகள் எப்படி இருக்குது? நம்ம பணம் இருக்குது, இல்லை இருக்குது, கம்மியாக இருக்குது, இன்னும் நிறைய வேணும், இல்லை சுத்தமாக பணமே இல்லை, கடனோட இருக்கும். அப்படி அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம இருக்கும்போது நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலைப்பட்டுகிட்டே இருக்கும். அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்காது, அதெல்லாம் மாற்ற முடியாது. நம்ம கையில் எரேசர் இல்லை, பல தடவை சொல்லியிருக்கேன். அது மாதிரி எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம். என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும், அந்த ஒரு பயம். கடந்த கால கவலை, எதிர்கால பயம், 2த்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போ ப்ரெசன்ட் டே, டுடே, இப்போ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது. அட்டகாசமான ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த 24 மணி நேரம் கிஃப்ட் நம்ம கையில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி, இப்போ, இங்கே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் நான் சொல்கிறேன். என்ன மாதிரி ஃபினான்ஷியல் கண்டிஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்ததுக்கு காரணம் பல காரணங்கள். சரியா? இப்போ நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் சும்மா படித்தவொடனே ஜாபுக்கு போயாச்சு, பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க ஆரம்பிச்சாச்சு, இல்லை நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்டோட பிறந்துட்டோம், நல்ல எஜுகேஷனு, வெல் செட்டில்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. சரியா? என்ன, இதெல்லாமே காரணம் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய தேடலோட நம்ம கடன் இருக்குன்னா மிகப்பெரிய கடனோட அப்போ பிரச்சனையோட இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். சரியா? கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை கஷ்டப்படுறதுக்கு கிடையாது. சரியா? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். அப்போ அந்த சந்தோஷமான தருணங்களை உருவாக்கிக்க தெரியல. அது என்ன வேணா இருக்கலாம் காரணம். பட் அதை மாற்றிக்கணுமா இல்லையா? அந்த சந்தோஷமான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரி உணர்வுகளையும் எண்ணங்களையும் சரிப்படுத்தணும். அதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் உங்களோட பொருளாதார நிலையை மாற்றணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிற அந்த வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொரு செகண்டும் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதை இழந்துட்டு நீங்கள் போராடி பயங்கர ஒரு மாதிரி ஆகிடும். அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்கள். க்ஷணம்ன்ற ஒரு அழகான வார்த்தையை நான் சொல்கிறேன். க்ஷணம், இந்த ஒரு நொடியை யோசிக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு நொடி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த நிமிஷம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு அட்டகாசமான வாழ்க்கை. எல்லாரையும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட நண்பர்கள், உங்களோட சுற்றி இருக்க உங்களோட ஃபேமிலி, உங்களோட குழந்தைங்க, அப்பா அம்மா, ஒய்ஃபு, என்ன மாதிரி ஒரு லைஃப் இது? கடன் இருக்கட்டும், இப்போ என்ன கடன் அடைக்கிறது தான் 1000 வழிகள் இருக்குது சரி பண்ணுறதுக்கு. தூக்கி எறிஞ்சிரும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட முடியும். சரியா? அதுக்கு தான் போன வீடியோவில் சொன்னேன், எண்ணங்கள், உணர்வுகள், எப்படி பாசிட்டிவ் எண்ணங்கள் வச்சுக்கணும், உணர்வுகளை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள் கோவப்பட்டோ, டென்ஷன் ஆகியோ, ப்ரெஷர் ஆகியோ, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத ஒரு நிலைமை. அதுக்கு தான் நான் சொன்னேன், டிரைவிங் கற்றுக் கொடுப்பாங்க. ஜிக்ஸாக் டிரைவிங் போட்டால் பின்னாடி இருக்கவங்க லெஃப்ட்டு போய் ரைட்டு போய் இப்படி இழுத்து போனோம், அப்படி பாம்பு டிரைவிங் போட்டோம் அப்படின்னா பின்னாடி இருக்கவங்க பயப்படுவாங்க. அவங்கள பயப்பட வைக்கிற மாதிரி நம்மளுடைய டிரைவிங் இருக்கக்கூடாது. டிரைவிங்கே அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரியா? அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். என்னென்னா, அந்த உங்கள் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றக்கூடிய வீடியோ. அந்த ஒரு வீடியோ போதும் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். அதை நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 3 வீடியோவை கொடுத்துருக்கேன். அது வந்து சில இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பார்க்குறதுனா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா கோல் செட்டிங் எழுதுங்க. கோல்டன் ஹவர், ஒரு 1 hour டைம் எடுத்துகிட்டு அதில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கணும் அதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1991 முதல் 90 நாட்களில் முதல் 90 நிமிஷம் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பணம் வேணுமா வந்துடும், கடன் அடையணுமா அடைஞ்சிரும், உங்களோட எல்லா விஷயங்களும் சரியாயிடும். இப்போ அது மாதிரி இப்போ இந்த வீடியோவுக்கு பேர் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரகசியம் பார்க்காம இருக்கவே இருக்காதீங்க. நான் அதை ஆல்ரெடி போட்டிருக்கேன். ரகசியம் என்ன அப்படின்னா, ரகசியம் நிறைய விஷயங்களை சொல்லுது, நிறைய விஷயங்கள் சொல்லுது. அந்த ரகசியத்தில் சில பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம பேசுகிற டாபிக் வந்து எண்ணங்களும் உணர்வுகளும் அப்படின்றதால நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறது என்ன, பார்ட் 2 ரகசியம், சீக்ரெட் இன் தமிழ் என்னுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைனா என்னோடய வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். சீக்ரெட் பார்ட் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும்.
சீக்ரெட் பார்ட் 2ல் எண்ணங்களை பற்றியும் உணர்வுகளை பற்றியும் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஹார்ட்லி ஒரு 3 to 4 மினிட்ஸ்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த வீடியோவை எண்ணங்களையும் உணர்வுகளையும் எப்படி மேம்படுத்துறது, எப்படி நினச்சா நடக்கும் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸை அந்த வீடியோக்கள் கொடுக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை பண்ணுவோம். பணம் நமக்கு வரணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா 5 வழிகள் இருக்குது. முதல் வழியை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற உங்களுடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்கள். மிகப்பெரிய நன்றி. என் அப்பா அம்மாவை கொடுத்ததுக்கு ஒரு இவ்வளோ எல்லாத்தையும் இழந்தாலும் என் மேலே நம்பிக்கையோட நான் ஜெயிப்பேன் நம்பி எனக்காக இருக்க 2 உறவுகள், உண்மையான அன்புன்னு அவங்க தான். நோபடி கேன் மேட்ச் தம். அந்த மாதிரியான உறவுகள், அப்பா அம்மா, அப்புறம் நம்மளே நம்பி வந்திருக்க ஒய்ஃபு, எல்லா உறவுகளையும் விட்டுட்டு நீங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு வந்திருக்க நம்மளோட ஒய்ஃபு. அடுத்தது நம்மளையே ரோல் மாடல் நினச்சி வாழ்ந்துட்டுருக்க நம்மளோட குழந்தைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு யார் ரோல் மாடல்? ஆப்வியஸாக நம்ம தான். நம்ம நினச்சி பாருங்க, நம்ம அப்பாவை, அந்த மீசை, அந்த வண்டி ஓட்டுற ஸ்டைல், இந்த கெத்து, இந்த வேஸ்ட் கேட்டு வர்ற ஒரு கம்பீரம், அப்பானாலே ஒரு கம்பீரம், ஒரு ஆண்மை இல்லையா? அந்த மாதிரியான நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தானே. சரியா? இந்த 3 பேருக்கும் என்ன பண்ணணும்னா, சிம்பிளான விஷயம், மனசார நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த ப்ரெசன்ட் டேக்காக நன்றி சொல்லுங்கள், இந்த வாழ்க்கையாக நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்கள், அப்பா அம்மா, மனைவி, குழந்தைகளை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளுடைய முதல் வெற்றி, இந்த நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சேர்க்கணும், மிகப்பெரிய மனித சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்னா முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம கூட இருக்கிற மனிதர்களுக்கு, நம்ம நண்பர்கள், உறவினர்கள், யாரெல்லாம் உங்கள் மென்டார்ஸ், யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, கூட இருந்தும் கூட இல்லாமையும் நிறைய நேரங்களில் ஃபினான்ஷியலாகவும் மாரலாகவும் சப்போர்ட் பண்ணுற எல்லா மனிதர்களுக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே, நாளை காலையில் எந்திரிங்க, கண்ண மூடி உட்காருங்க. கோல்டன் அவர் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு சந்தோஷம். அந்த கோல்டன் அவரில் முதல் விஷயம், முதல் 2 நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன, என் கூட இருக்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தங்களும் நினைங்க. நம்ம அப்பா அம்மா, மனைவி, குழந்தைங்க, இதை நினச்சி பாருங்களேன். அதனால் எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு அவங்க முகத்தை பாருங்களேன், தூங்கிட்டு இருக்க குழந்தை வேறு மாதிரி இருக்கும், அதே குழந்தை வேறு மாதிரி தெரியும் நமக்கு. அதனால் இதை பண்ணி பாருங்கள், இதை என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள், பணம் வருதா இல்லையா பாருங்கள். சரியா? அப்புறம் இந்த சீக்ரெட் பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். நான் இன்றைக்கி சொல்கிற டிப்ஸ் இதுதான். இந்த நாளுக்காகவும் இந்த வாழ்க்கைக்காகவும் நம்மளுடைய உறவுகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம் இந்த பிரபஞ்சத்துக்கு. See you on top.